ஒரு தடவை நம்ம வந்து அதை அப்டேட் ஆயிட்டோம்னா அதை யூஸ் பண்ணீங்கன்னா வரும். அந்த ஜாதகத்தை சொல்றது நீங்க தயாராயிடுமா? அதுக்கு முன்னாடி நான் வந்து சில விஷயங்கள சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அதனுடைய ஜாதகத்தை எனக்கு தெரியும். அது வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், 10ஆம் இடத்துல வந்து சூரியன், 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா புதனும் ராகும். கரெக்டா? 8ல் வந்து சுக்கிரன், செவ்வாய். கரெக்டா? ஆமா. அது ஒரு ஆண் ஜாதகம். சரி. அது நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் எடுத்து வச்சுங்க. நீங்க டிகிரி வைஸ் சொல்லுங்க. எனக்கு சாஃப்ட்வேர் கிடையாது. அப்படியே ஏன்னா என்கிட்ட 2 செல்லு, ஒரு செல்லு வந்து லைவ்ல இருக்குன்னு, ஒரு செல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். இப்ப அதனுடைய தசா புத்தின் அடிப்படையில வந்து அதனுடைய ஆர்டர் போட்டுக்கிட்டீங்களா? வந்த உடனே இந்த மனசுல வந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது. நேத்து அதனுடைய இதுவும் சொன்னேன். அதுல எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஒருவருடைய மகனை பற்றி ஒரு தாயை வந்து கேள்வி கேட்குது. அப்போ அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்றாற் போல அதனுடைய ஜோதிடத்தை, அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க திருப்தியா போனாங்களா? எப்படி போனாங்க? திருப்தியா போனாங்க சார். மன நிம்மதியோட, ஆசீர்வாதத்தோட போனாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து நைட்டு 10 மணிக்கு பக்கமா எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க அந்த ரிட்டர்ன்ல பக்கமா எழுதி வச்சு போதும் போதுன்ற மாதிரி போட்டு பக்கமா தாக்கி இருக்காங்க. ஐயோ போதும் மாட்டு. அவன் எதுவுமே நம்ம அவங்கள வந்து பேச விடல. சரி நீங்க சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு சொல்லி கொடுத்தவனுடைய ஜோதிட விதியில ஏதாவது ஒன்னாவது மாத்தம்னா உங்களை அப்படியே தானே இருக்கு. எஸ் சார். ஆமாங்க சார். மிஞ்சி ஒண்ணு போட்டு பொழந்துட வேண்டியதுதான். எந்த கட்டத்தையும் பார்க்கவில்லை, எந்த நொடியும் பார்க்கணும். இப்போ பாத்துட்டீங்க. வந்த உடனே இந்த திசை நல்லா இருக்குமா, இந்த திசை எப்படி இருக்கும், இந்த திசை வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாடா படத்து போதா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். தசா புத்தி வகுப்புல அடுத்தது நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? நம்ம லாஸ்டா 2 கிளாஸுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருந்தோம். இந்த நட்சத்திரம் வந்தா உங்களுக்கு இந்த திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோமா? எல்லாரும் நீங்க சொன்னீங்களா? யார் சொன்னீங்க? நம்முடைய யோகா சார், ஜெயராம் சார் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாரு. நம்ம பிரியாம்மா கூட சொன்னீங்களா சார் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? எப்படி கேட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. அடுத்த கட்ட விஷயம் போனோம்ல. கொஞ்சமா மேல உள்ள போகணும். ஒரே நாளைக்கு டம்ப் அடிச்சா கிரகங்கள் எந்த பக்கம் சுத்துதுன்னே தெரியல சில பேருக்கு. அப்புறம் நான் பாட்டி எடுத்துட்டா. சரி, உங்களுக்கு இந்த இடையில ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசு மாதிரி உள்ள தந்து ஒரு பாயிண்ட் நுழைச்சிருப்பேன். தாரா பலன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இருக்குங்க சார், ஞாபகம் இருக்கு, எடுத்திருக்கீங்க தாராபலம். நான் இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உத்து கவனிங்க. அது உங்களுக்கு பொறுப்பினை. அந்த நேரத்துக்கு எங்கேயாவது மைண்ட் சிந்தனை வேற எங்கேயாவது வச்சிட்டீங்க அப்படின்னா நான் பொறுப்பு அல்ல. ஓகேங்களா? நான் பொறுப்பு அல்ல. ரைட். இப்போ அந்த தாரா பலன், தாரை அப்படின்றது தார வாக்குது. ஐயோ இந்த பொருளை தார வாத்துட்டேடா அப்படின்றது வழி காட்டுவது. ஓகேங்களா? சரி. அப்போ அந்த நட்சத்திரங்கள் உங்க பிறந்த உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் எதுவாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தன்கிட்ட இருக்கிறத என்ன கொடுக்க போகுது அந்த நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். தனக்கு என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன், என்கிட்ட இதுதான் இருக்கு, எனக்கு இதுதான் கடவுள் வந்து நிர்ணயம் செய்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது தாரை. அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள்ல இன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன போய்கிட்டு இருக்கு அது தெரியுமா? எடுத்த உடனே நீங்க ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சந்திரன் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்டேட்ல நீ தெரியணும். இன்னைக்கு தனுசுல வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் வந்து தனுசுல இருக்கும். கும்பத்துல ராகு இருக்கும். மீனத்துல சனி பகவான் இருப்பார். மிதுனத்துல குரு பகவான் இருப்பார். சிம்மத்துல கேது பகவான் இருப்பார்.
சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இருப்பாரு, உத்திர நட்சத்திரத்துல இருப்பாரு, 3ஆம் பாதத்துல இருப்பார் இன்னைக்கு. அப்படின்னா கன்னி இன்னைக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அட்டவணை இப்படிதான் இருக்கும். லக்னங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ சந்திரன் இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கார். கரெக்டா? இன்னைக்கு பிறக்கக்கூடிய நட்சத்திர குழந்தைகள்லாம் உத்திரம். உத்திரம் இப்போ இவ பிறந்தா 3ஆம் பாதம். இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்குது. சந்திரன் வந்து இதன் மீது பயணம் வான்வெளியில் சுற்றி கொண்டு இருக்கிறது. அது நம்ம கற்பனைக்காக கட்டம் போட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நீள்வட்ட பாதையில கோழி முட்டமா சுத்தும். அந்த கோழி முட்டமா சுத்தி அந்த கிரகங்கள் வந்து போட்டோம்னா அது புரிதலுக்காக நமக்கு கட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஞானிகள். சரி, இதுல தாரா பலன்கள் அப்படின்ற விஷயத்துல அனைத்துக்குமே நாம பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம இந்த காரியம் செய்தால் இந்த தாரைகள் வந்து நமக்கு ஒத்துழைக்குதா, அல்லது நம்ம எந்தனுடைய நாள்ல நம்ம செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்போ கேது அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க. அதுக்கு கேது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டர், ரைட். கேதுக்கு நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ம தாரை அப்படின்னு போடுங்க. அதுக்கு நேரா ஜென்ம தாரை அப்படின்னு ஒண்ணு போடுங்க. கேதுக்கு நேரா ஜென்மத்தாய். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல். அதுக்கு ஏற்றாற் போல் உங்களை மாத்திக்க போறீங்க. இது ஆர்டர். ஒரு புரிதலுக்காக இந்த ஆர்டர்ல போடுறேன். ஜென்மதாரை. சுக்கிரனுக்கு நேரா சம்பத்தாரை. சம்பத் தாரை. சுக்கிரனுக்கு நேரா சம்பத்து தாரை. அந்த சூரியனுக்கு நேரா விபத்து தாரை. சூரியனுக்கு நேரா விபத்து தாரை அப்படின்னு பொருள். சந்திரனுக்கு நேரா சேமதாரை அப்படின்னு பொருள். இது ரொம்ப பெருசா எடுத்துட்டு போவாங்க. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி எடுத்துட்டு போறேன். அடுத்தது செவ்வாய். செவ்வாய்க்கு நேரா பிரத்யாக் தாரை. பிரச்சனை தாரை, பிரத்யக் தாரை. அது சமஸ்கிருதத்துல சில வார்த்தைகள்லாம் வரும். அது வந்து அது என்னன்னா பிரச்சனை தாரை, பிரத்யாக் தாரை, பிரத்யக் தாரை, திருத்தியாக தாரை. ரைட். ராகு பகவானுக்கு நேரா சாதக தாரை. குரு பகவானுக்கு நேரா வளைதாரை. சனி பகவானுக்கு நேரா மைத்ரதாரை. புதன் பகவானுக்கு நேரா பரம மைத்ரதாரை. இது ஒரு மாடுலேஷனுக்காக உங்ககிட்ட கொடுத்தது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. கேது நட்சத்திரம் எனில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களே கேதுனுடைய நட்சத்திரங்கள். சுக்கிர நட்சத்திரங்கள் எனில் பரணி, பூரம், போராடம். சூரியனுடைய நட்சத்திரங்கள் எனில் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எனில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? சரி, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க நட்சத்திரங்களை சொல்லுங்க. யாராவது ஒருத்தருடைய நட்சத்திரம் சொல்லுங்க. விசாகம். இப்போ என்ன பண்றீங்க, நான் கேதுல இருந்து உங்களுக்கு ஆர்டருக்காக கொடுத்தேன். இப்போ நமக்கு ஒரு நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஒருவர் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறார். தனியா இன்னொருடைய லைன் போட்டுங்க. இப்போ விசாகம் நட்சத்திரம் போடுங்க. விசாகம்னா குரு அப்படின்னு போடுங்க. விசாக நட்சத்திரனுடைய அதிபதி யாரு? குரு. குரு. விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு. ஒருவர் விசாகம் நட்சத்திரம் பிறக்கிறார் எனில் குரு அப்படின்னு அர்த்தம்.
அது தெரியணும். விசாக நட்சத்திரம் அதிபதி யாருன்னு தெரியணும். அது தெரியலன்னு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, பேசிக் தெரியணும். அது அது ஏன் சார் குருன்னு எடுத்து வந்தா அது நான் என்ன சொல்ல. சரி, குருவுக்கு அடுத்து என்ன தசை வரும்? சனி. சனி தசை சார். அதையும் சொல்ல தெரியணும். குரு தசைக்கு தெரியலையா சார்ன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ குருவுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து கேது, கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்ததுதான் குரு. அது ராகு வரை எழுதுங்க, அந்த ஃபார்மேட் எழுதுங்க. குரு, சனி, புதன், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. ஏன் அப்படின்னா தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. 2 பேரை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியது என்னுடைய வேலை. ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன். எழுதியாச்சு சார். ரைட். இப்போ விசாகம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் தாரை வந்து ஜென்ம தாரை. கரெக்டா? அவருக்கு ஃபர்ஸ்ட் தாரை என்ன? ஜென்ம தாரை. ஜென்மதாரை. அப்ப குரு பகவான் ஜென்ம தாரை. கரெக்டா? எஸ் சார். குரு பகவான் நட்சத்திரத்தில் எது பிறந்தாலும் ஜென்மதாரை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசாகமா இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும், விசாகமா இருக்கட்டும், புரட்டாதியா இருக்கட்டும், அது உடைபடும் நட்சத்திரங்கள், அதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ரைட். அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பத்து தாரை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சனி பகவானுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விபத்து தாரை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த புதனுக்கு அடுத்து வரக்கூடிய கேது சேமதாரை அப்படின்னு அர்த்தம். அந்த கேதுக்கு அடுத்து சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகேங்களா பிரத்யாக தாரை அப்படின்னு அர்த்தம். அந்த சுக்கிரனுக்கு அடுத்து வரக்கூடிய சூரியன் சாதக தாரை. அந்த சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன் வதை தாரை. அதுக்கப்புறம் செவ்வாய் பரமமித்திர தாரை. அதுக்கப்புறம் ராகு மித்திர தாரை, பரமமித்திர தாரை. 1 by 1 எழுதிக்கணும். இப்படி உங்களை நீங்க மாத்திக்கணும். கரெக்டா? கரெக்டா? இப்போ லட்சுமிமா, நீங்க என்ன நட்சத்திரம்? அனுஷம் சார். அனுஷம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு ஜென்மதாரை. சனிக்கு அடுத்து புதன், அது வந்து பாத்தீங்கன்னா சம்பத்து தாரை. அந்த புதனுக்கு அடுத்து வரக்கூடிய கேது அப்படின்றது வந்து விபத்து தாரை. இப்போ உங்களை நீங்க மாத்திக்கணும். கரெக்டா? இதுல ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இல்லைங்க சார். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். வெரி குட். அப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது நட்சத்திரமா வந்து எந்த திசை வரும்? புதன் சார். விசாகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறார் ஒருவர் எனில், லட்சுமி அம்மா, ஒரு விசாக நட்சத்திரத்தில் இப்ப சார் பிறந்திருக்கார். அவருக்கு என்ன, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வரக்கூடிய நட்சத்திரம் அது விபத்து தாரை தானே? புதனுடைய நட்சத்திரங்கள் என்ன? புதன் கேட்டை, ஆயில்யம், ரேவதி சார். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் இவருக்கு விபத்து தாரையா இருக்கு. கரெக்டா? எஸ் சார். ரைட். அப்போ விபத்து தாரையில் இருக்கக்கூடிய தசை இவருக்கு நன்மை ஏற்படுத்தாது. விபத்து தாரையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துமாயின் 3வதா வரக்கூடிய திசை நன்மை ஏற்படுத்தாது. சரி, அந்த 3வது வரக்கூடிய திசை உங்களுடைய யோகாதிபதியாகவோ பூர்வ புண்ணியாதிபதியாகவோ மற்ற விஷயங்களாக இருந்தால் கூட
அந்த திசை வந்து பெருசா பலன் அடிக்காது. அதனுடைய கெடு பலன்ல வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குமே ஒழிய, கொஞ்சம் பிளஸ் கொஞ்சம் மைனஸ் அப்படி இருக்குமே ஒழிய, அதற்கான அடி கொடுத்துட்டே தீருவான். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் அமர்ந்தாலும், விசாக நட்சத்திரத்திற்கு அவரு 3வது வரக்கூடிய தசை புதன் தசை. புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்கள்ல மற்ற கிரகங்கள் ஏதாவது அமர்ந்து அடுத்த தசை வந்தால் கூட இது விபத்து தாரையினுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருக்கு இந்த தசாநாதன் அப்படி என்று பொருள். அந்த தசையும் உங்களுக்கு கை கொடுத்தார். இப்படித்தான் 3, 5, 7 இந்த நட்சத்திரங்களில் அமரக்கூடிய கிரகங்கள் தசை நடத்துமாயின் உங்களுக்கு அந்த தசை சிறப்பில்லை. உங்களை நீங்க பரிசோதனை செஞ்சுக்கங்க. யார் யாருக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள், நீங்க பிறந்த நட்சத்திரங்கள் என்ன, அதுக்கு 3வது நட்சத்திரமா என்ன வருது, 5வது நட்சத்திரமாக என்ன வருது, 7வது நட்சத்திரமாக என்ன வருது, அந்த 3 கிரகங்கள் நட்சத்திரங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமர்ந்துட்டு இருக்கு, அதுல உங்களுக்கு என்னென்ன திசைகள் கிராஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க பாத்துங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது விதி. இப்போ லட்சுமி அம்மா உங்களே கேக்குறேன், நீங்க அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு 3வது வரக்கூடிய தசை என்ன வந்திருக்கும்? கேது தசை சார். கேது திசை உங்களுக்கு நன்மையான பலனை கொடுத்ததா அல்லது அவருடைய பிரச்சனைக்குரிய அந்த காலமா இருந்ததா? பிரச்சனைக்குரிய காலமா தான் சார் இருந்தது. மற்ற திசைகளை ஒப்பிடும்போது இது வந்து தனிச்சு இருக்கும். இந்த திசையில தான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். ஒவ்வொரு ஆளும் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கரெக்டா? எஸ் சார். இதுல ஏதாவது சந்தேகம் தான் இது வரலையும் கேளுங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு போறேன். யோகா சார் ஓகே? ஓகே சார், ஓகே சார். அப்போ 5வது வரக்கூடிய திசை என்ன உங்களுக்கு லட்சுமி அம்மா? 5வது வரக்கூடிய திசை சூரிய தசை சார். அப்போ சூரிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்தினாலோ, உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலோ, அல்லது சூரியனுடைய தசையே வந்தாலோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5வது வரக்கூடிய திசை பெரும்பாலும் நன்மையே செய்யும் சொல்லிட்டு. ஆனால் அதில் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்து பிராக்டிகல்ல வரும் பொழுது எங்க ஏற்ற இறக்கம் இருக்கும் சொல்லிட்டு பெரும்பாலும் நன்மை செய்யாது, ஆனா காப்பாற்ற செய்யும். 5வது வரக்கூடியவங்களை காப்பாற்ற செய்யும். ஆனா பெரும்பாலும் அதற்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா? அப்போ ஒரு கிரகம் சூரிய நட்சத்திரம் இருந்தாலோ, இப்போ நீங்க போட்டுக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த ஜாதகர் இந்த நட்சத்திரம் பிறந்திருக்காரு, இவருக்கு 3வது வரக்கூடிய திசை இது, 3வது விபத்து தாரை, 5வது பிரத்யாக தாரை, 7வது வதை தாரை. அப்போ விபத்து, பிரச்சனை, கொடுமை, வதை பண்றது. அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய திசை புலன்கள், அந்த நட்சத்திரங்கள் அமரக்கூடிய அந்த தசாநாதன் உங்களுக்கு வரக்கூடிய திசைகள் வந்து சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா நீங்களே செக் பண்ணீங்க. சாத்தியமா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த திசையில வந்து பாத்தீங்க எந்த திசை கிராஸ் பண்ணீங்க, அந்த திசை நல்லா இருந்ததா? இல்ல சார், கஷ்டம் தான் சார் 3வது தசை நடக்கும்போது. கோபி ஐயா உங்களுக்கு டஃபா தான் இருந்துச்சு. யாருக்காவது நல்லா இருந்ததுன்னு ஒரு ஆளு சொல்லுங்க, அது ஏன் தொட்டு பார்ப்போம் பிராக்டிக்கலுக்காக. அகிலாமா ஐயா என்ன நட்சத்திரம்? பூரம் ஐயா. ஆமா பூரம் ஐயா. பூரம். அப்போ சுக்கிரனுடைய சந்திரத்துல நட்சத்திரத்துல பிறந்தா 3வது நட்சத்திரமா என்ன வரும்? சந்திரன் வரும் ஐயா. நேத்து நீங்க கேட்கலயே நான் இதை யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயா தாராபலன் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்ப சந்திரனுடைய அந்த திசை எப்படி இருக்கு? அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐயா. இப்ப வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சாரத்துலதான் ஓடிட்டு இருக்கு.
சொல்லவே முடியல. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ். புரியுதுங்களா? சூட்சுமத்தை புரியுதுங்க. உடைச்சுமா? ஆமா, நேத்து நீங்க கேட்டோனே எனக்கு ஒரு டவுட் வந்தது. எப்படி ஐயா வந்து சந்திர தசையை எடுத்தாங்க அப்படி இப்படின்ட்டு கரெக்டா தாராபுராணம் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இதனுடைய மர்மத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு உடைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா? ஆமாங்க ஐயா. ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு நாம வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ரொம்ப கவனமா போகும். ஐயா புரியுதா? ஓகே சார், புரியுது. புரியுதுங்க ஐயா. இந்த அப்ப 3 5 9 அந்த 3 5 7 அந்த இருக்கிற 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரமும் பிரச்சனை கொடுக்கும். ஆமா, மூ- மூன்றாவதா உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரைதாரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பிரச்சனைக்குரிய தாரை 5வது வரக்கூடிய நட்சத்திரம், அந்த தாரையிலும் இந்த 9 கிரகங்கள்ல இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய திசைகள் வந்து வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தசாநாதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருந்தால் அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, 3வது வரக்கூடிய நட்சத்திர அதிபதி, 5வது வரக்கூடிய நட்சத்திர அதிபதி, 9வது வரக்கூடிய 7வது வரக்கூடிய நட்சத்திர அதிபதி அவர் வந்து கெடணும், அவர் கெட்டு இருக்காரு, வலிமை இழந்திருக்காரு. அப்போ யோகாதிபதி அவர் தசை மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா ஓகே, அந்த பலன் குறையும். டெய்லி நட்சத்திரத்திலயும் அது பார்த்துக்கணும். இப்ப வாங்க ஐயா, இன்னைக்கு உத்திர நட்சத்திரம். நீங்க அது வந்து உத்திர நட்சத்திர அதிபதி சூரியன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்போ குரு நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் ஐயா இது உங்களுக்கு? 6 இன்றைக்கு 6வது சாதக தாரை. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நீங்க ஜம்முன்னு போய் செய்யுங்க. அதுல சாதக தாரையில குரு ஓரை, அதுல குரு ஓரையில போனீங்கன்னா சூப்பர் அப்படின்னு அர்த்தம். ஐயா புரியுதா? நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரா பலன் நல்லா இருக்கணும். அப்ப திருமண பொருத்தத்திலையும் இப்படிதான் பார்க்கணும். அது நம்ம திருமண பொருத்தலும் உங்க நட்சத்திரத்துக்கு அவங்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விபத்தோ வதையோ அதனுடைய 7 வரும்போது 3 5 7 வரும்போது அதனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிறி போட்டுருணும். நட்சத்திரம் பொருத்தம் இல்ல. உங்க நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் எது ஐயா உங்களுக்கு? விசாகத்துக்கு கேட்டை. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டையோ ஆயில்யமோ ரேவதியோ நட்சத்திரங்கள் அமர்ந்தால், அந்த நட்சத்திரங்கள் வந்தால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை இருக்காது. இவ புரிஞ்சு போச்சா? சரி, அது திருமண பொருத்தத்துல வரும்பொழுது உங்களுக்கு அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரியும்படி எடுத்துருவோம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அனைத்து விதத்துக்கும் இதை பாருங்க. அகிலம்மா கரெக்டா? அப்போ இதுதான் சப்ஜெக்ட். இப்போ ஒரு ஜாதகத்தை போடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா லட்சுமி அம்மா அது போடுங்க. இப்போ கட்டத்தை போடுங்க, நான் வந்து கிரகத்தை சொல்றேன். அது வந்து அப்படியே வந்து என்னென்ன இதுன்னு சொல்லுங்க, இல்லன்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஜி அந்த 3 5 7 தவிர 1 8 9 இருக்குல்ல, அதெல்லாம் ஓகே நார்மலா இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வைங்க. அதிகமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வைங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும். ஏன்னா ஒரே நாளைக்கு டம்ப் அடிச்சோம்னா சில பேருக்கு குழப்பமாயிடும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஒரு நாளா. ஏன்னா ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இது சொல்றதுக்கு எனக்கு வரும், இது வேண்டாம், இது நம்ம கிளாஸ் நடத்தல அப்படின்னு சொல்லும்போது சென்சார் கட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். சார், ஜோதிடம் என்பது மகா அற்புதம். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய முறையும் நாம கற்கக்கூடிய முறையும் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டும். இப்போ ஜாதக கட்டம் போடுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, சந்திரன் 18 டிகிரி. கரெக்டா? அப்படியே பாத்துட்டு வாங்க. நீங்க அப்படியே நீங்க பாத்துட்டு வாங்க. லட்சுமி அம்மா நீங்க பாத்துட்டு வாங்க. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, ராசியும் லக்னம் விருச்சிகமே, சந்திரன் 18 டிகிரி. அப்பதான் கேட்டை நட்சத்திரம் வரும். சரி, வந்த உடனே இப்படிலாம் கேளுங்க, எடுத்த உடனே கேளுங்க. அப்படின்னு யோகா சார் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு குத்து,
ஓகே சார். உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்லை மாற்றமே இருக்காது. அது எனக்கு நல்லா இல்லையா கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அது நம்மளா சொன்னா அது வந்து பார்த்தா நல்லா இருக்காது. நமக்கு நன்மை மட்டுமே சொல்லி பழக்கம். இது தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லாவே இருக்கணும். நான் நல்லாவே இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து வர்றது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் ஒழிய சொல்ல மாட்டேன். நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன என் வாயில இருந்து நெகட்டிவ் கேக்குறீங்களே எப்படி? நான் பாசிட்டிவாவே சொல்லிட்டு போவேன். ரைட் ரைட். இப்போ விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி 4ஆம் இடத்துக்கு அப்படியே ஓட்டினுவாங்க, பைக் ஓட்டிட்டு வாங்க. கேது பகவான் கும்பத்தில் கேது. கேது எத்தனை டிகிரிமா? ஆகி போச்சு. அது நாளைக்கு தான் பதில் வரும். முடிஞ்சு போச்சு, அது விட்டுருங்க. அப்போ வேண்டாம். 7 டிகிரி சார். இத சொல்றதுக்கு இது வந்து 72 மணி நேரம் நீங்க போயிட்டு கேது கிட்டே கேட்டு வரீங்க போல. உங்களை தயார்படுத்தி வச்சிருந்தேன், அதை பார்த்துட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே வந்து 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான், மீனத்தில் குரு பகவான், ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் எத்தனை டிகிரி? குரு 3 டிகிரி சார். அது விட்டுருங்க, அது விட்டுருங்க. நான் உங்ககிட்ட கேட்டு இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு, டக்குன்னு சொல்லிட்டு விடுங்க. மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஒரு இரிட்டேட்டிங் பண்றீங்களா? என்ன சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அது என்ன அடுத்து வரக்கூடாதா? சனி பகவான் மேஷத்தில் நீச்சம், 3 நாளுக்குரிய சனி பகவான் நீச்சம். எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்படியே சொல்றேன். அப்படியே மிதுனத்துக்கு வாங்க, அப்படியே மிதுனத்துக்கு வாங்க. சுக்கிரன் 23 டிகிரி, செவ்வாய் 24 டிகிரி, 2 பேர் ஒரே வீட்டுல. 23 டிகிரி சுக்கிரன், 24 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வாங்க. சூரியன் ஆடி மாசத்துல பிறந்திருக்காங்க. அப்படியே வந்து 10ஆம் வீட்டுக்கு வாங்க. புதனும் ராகுவும். சரியா? ரைட். இப்போ இது ஒரு ஜாதகம். இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி போகுது. கரெக்டா? இதா கரெக்டா? எஸ் சார். ஆமாம் சார். ஆமா, சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி இயங்குது இவருக்கு. ஐயா, இது ஒரு ஆண் ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். ஜெயராம் சார், யோகா சார், all seniors note him. சரி, வந்த உடனே இந்த ஜாதகர்கிட்ட நாம கேட்டோம், உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தூர இடத்துல இருக்காங்களா? திருமணத்துக்காக கேக்குறீங்களா? வேலைக்காக கேக்குறீங்களா? அவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் டென்ஷனா இருக்காரா? வெளிநாட்டுல இருக்காரா? வெளிநாட்டுல இருந்து வரத்துக்கு முடியாம போராடிட்டு இருக்காங்களா? அவங்க தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம், உடல்நிலை சரியில்லையா? தாயாருக்கு உடல்நிலை சரியில்லையா? திருமணத்தை பற்றி கேள்வி இருக்கா? அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு. ரைட். இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது இப்போதைக்கு பிரச்சனை இதுதான் போய்கிட்டு இருக்கு சார், நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ சுக்கிர தசை இயங்குது. அப்போ சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரை போட்டோம். ஓகேங்களா? அது நேத்து நான் சொல்லி அமிச்சேன், நாளைக்கு இந்த ஜாதகத்தை போட போறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை. எந்த அளவுக்கு பற்றா இருக்காங்க பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்போ போடும்போது டக்கு டக்குன்னு வெளியே வரணும். அதை முறைச்சு என்ன வந்து வெளியே பார்த்துருந்தா அவங்களுக்கு என்ன தயக்கம், அதனால கட் பண்ணிக்க வேண்டியதுனால. அப்போ சந்திரன் 18 டிகிரில இருந்தா புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப கேட்டை நட்சத்திரம் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். கரெக்டா? எஸ் சார். யாரு மைக் அதை ஆன் பண்ணிருக்கீங்கன்னா இது ரெக்கார்டிங் ஆகுது, உங்களதான் வந்து இது வரும், எனக்கு எக்கோ கிடைக்குது. அப்போ புதனுடைய நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆவதா வரக்கூடிய தசை என்ன வரும்? சுக்கிர திசை. அப்போ இந்த 3ஆவது வரக்கூடிய சுக்கிர தசை இது வந்து விபத்து தாரையா வருமா?
ஆமாம் சார். எஸ் சார். அப்போ விபத்து தாரையே வரக்கூடிய இந்த திசை நன்னா இருக்குமா இல்ல இந்த ஜாதக பிரச்சனையா இருக்குமா? பிரச்சனையாக இருக்கும் சார். ஐயா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரைட். இப்போ அந்த கட்டத்துல அவுட்டர்ல கோச்சார ராகு கோச்சார கேது மட்டும் அவுட்டர்ல போட்டுங்க. அந்த கட்டத்துல ராகு பகவான் வந்து கும்பத்துல அவுட்டர்ல போட்டுங்க, கேது பகவான் சிம்மத்துல அவுட்டர்ல போட்டுங்க. சார் என்னுடைய சிந்தனை நான் எப்படி பார்த்தேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் சிந்தனை எப்படி பார்த்தேன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ரைட்டா? இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ். இவங்க சுட்டி காட்டிடுறாங்க, இதோ இவங்கதான், இவங்களை வச்சு கேளு அப்படின்ட்டாரு அவர். யாரு? ராகுக்கு கோச்சார ராகு வச்சு என்ன வந்து கேட்க சொல்லிட்டார். இதை வச்சு நம்ம கேட்கிறோம். ரைட். அப்ப இங்க ராகு பகவான் எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் ஜெயராம் சார்? ராகு வந்து கேதுல இருக்காரு, குருவை பாக்குறாரு, சனியை பாக்குறாரு. கேது மேல பயணம் செய்கிறார். அங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை தொடுகிறார். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் இல்ல, தனுசு வீட்டை பாக்குறாரு. தனுசு வீட்டை பாக்குறாரு. ஓகே. தனுசு வீட்டுல வேற ஏதாவது கிரகம் பார்த்தாலும் அதை வந்து நான் புடிச்சுக்கணும். ஓ இந்த வீட்டுல அவர் பார்க்கக்கூடிய இண்டிகேட் பண்ண வீட்டை நீ பாக்குறியா, அப்ப உன்னையும் அங்க கேள்வியை சேர்த்துக்கணும். வா 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 அப்படின்ட்டு. ரைட். அப்போ கேது பகவான் எங்க இருக்காரு? யார் மேல பயணம் செய்யறாரு? புதன் ராகு மேல பயணம் செய்யறாரு. சுக்கிரன் செவ்வாயை பாக்குறாரு. துலாம வீட்டை பாக்குறாரு. சரி. அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமாமா? 31/7 சார். 31/7/1998. இல்ல அது தப்பு. 3 வரும். அதுக்கு பிறகு 3 வரும். நீங்க போட்டது தப்பு. வேண்டாம். அதை நான் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். அது போட்ட பிறகு சந்திரன் வந்தாங்க தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் மாத்தணும். அந்த அம்மா தப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல இல்ல, பசி இல்லம்மா. இதெல்லாம் நாங்க ஓடி 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 கஷ்டப்பட்டு அவருடைய நொந்து நூடுல்ஸ் ஆகி எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். அது உங்களுக்கு வந்து அவ்வளவு இதுவா சொல்றீங்க. அது 3ஆம் தேதி 8ஆம் மாசத்துல அந்த 3/8 வரும். சொல்லுங்க அத டேட் சொல்லுங்க. இயர் சொல்லுங்க. 98ங்க சார். 3/8/98 போடுங்க. 1998 போடுங்க. டைம் சொல்லுங்க. 1:40ங்க சார். 1:40 கரெக்டா நீங்க சொன்னது? ஆமாங்க சார். 1:40 PM தானே? AM. ஆமாங்க சார். PM சார். அப்போ ஜெயராம் சார் அது போடுங்க. அது சென்னையா? சென்னை போடு. கரெக்டா வந்து பாருங்க. என் செல்லுல இருக்கு. அந்த செல் ரெக்கார்டிங்ல போய்கிட்டு. ஓகே ஜி, கரெக்ட் ஜி. அப்போ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி. ரைட். அப்போ கேது இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 டிகிரி. கேது 7 டிகிரி. கேது சதயத்துல நிக்கிறாரு. 7 டிகிரி. குரு பகவான் வந்து 3 டிகிரி. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து 9 டிகிரி. செவ்வாய் 24, சுக்கிரன் 23, செவ்வாய் 24. கரெக்டா? செவ்வாய் 24. அது கரெக்ட். சூரியன் வந்து 16 டிகிரி. சூரியன் 16. புதன் 3, ராகு 7. லக்னம் புள்ளி வந்து பாத்தீங்கன்னா 7 டிகிரி. 7:46. ஓகே ஜி. ரைட். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை செவ்வாய் புத்தி போகுது. இப்போ அவுட்டர்ல. அப்போ நமக்கு வந்த உடனே சிந்தனை என்ன பண்ணுதுன்னா, யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன கேட்டேன் அப்படின்னா, இங்க கேது பகவான் செவ்வாயும் சுக்கிரனையும் வந்து டச் பண்ணுதா? எஸ் சார். ஆமாங்க சார். புதன் மீதும் ராகு மீதும் பயணம் செய்தா? ஆமா சார். அப்போ இங்க வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்க இந்த லக்னத்திற்கு 1-6 கூடியவன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 7-12 கூடியவன். புதன் பகவான் 8-11 கூடியவன். ராகு மீது பயணம் செய்து
அங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கேது மீது பயணம் செய்து 3-4க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மீது பயணம் செய்து, அப்போ இந்தனுடைய தனுசு வீட்டை பார்க்கக்கூடிய ராகுவை செவ்வாயும் சுக்கிரனும் பாக்குது. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஆமாங்க சார். கரெக்டா? எஸ் சார். இவங்களை பிடிச்சி இந்த பாவகத்தை இணைச்சு வயசுக்கு ஏத்த மாதிரி கேள்வி ஒன்னொன்னா கேட்டு வந்தீங்கன்னா அவங்க ஆமாம் தாளம் போடாம போக மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது நடக்குமா நடக்காதான்னு அந்த தசா புத்திக்கு ஏத்து அடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். இப்ப சொல்லி கொடுத்துருக்க வந்து நீங்க பாருங்க. இதை தவிர்த்து நான் ஏதாவது கேட்டா மட்டும் கேட்டு பாருங்க. இப்போ 27 வயசு இந்த ஜாதகருக்கு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, 7 கூடியவன் சுக்கிர பகவான். சுக்கிர திசை செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு. 7ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் சுட்டி காட்டுது. அப்போ 7, 6 திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து ரெண்டுமே திசையும் புத்தி நடத்துது. கொஞ்சம் தீவிரமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு அந்த திசா புத்திக்கு வந்துட்டேன். ரைட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். லக்னாதிபதி எங்க இருக்கார்? 8ல இருக்கார் சார். 8ஆம் இடத்துக்கு. 8ல இருக்கு. பாவி லக்னங்கள் ஒருவருடைய மேஷ லக்னத்துக்கோ, விருச்சிக லக்னத்திற்கோ, கும்ப லக்னத்துக்கோ, மகர லக்னத்திற்கோ இந்த பாவிகளா இருக்கக்கூடிய லக்னங்கள் கெட்டால் நல்லது. அப்போ இவரு போய் 8ஆம் வீட்டுல அமர்றார். லக்னாதிபதி 8ல் அமர்ந்து அவருக்கு 2 பார்வையா, 3 பார்வையா, 4 பார்வையா? 3 பார்வை. ஏன்னா நீங்க எங்கேயாவது யூடியூப்ல போயிட்டு 4 பார்வைன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க. யூடியூப்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. நீங்க 4 பார்வை போட்டு அவங்க சொன்னாலே சொல்லிட்டு கேட்டா நான் பொறுப்பு கிடையாது. சரி. அப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்வை செய்கிறது? 11ஆம் வீட்டை. அவர் கூட இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகம்? எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்? சுக்கிரன். 7 7ஆம் வீட்டின் அதிபதியும் 12 கூடியவனும். லக்னாதிபதியே 8ல போய் மறைகிறார். மறைவு ஸ்தானத்துல இருக்கார். லக்னாதிபதி 8ல இருந்தா குடும்பத்தை விட்டு பிரிவாருன்னு சொல்லி விதி கொடுத்திருக்கேன். கரெக்டா? அப்போ லக்னாதிபதி கூட போதாத குறைக்கு 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கு. சரியா? அந்த லக்னாதிபதியே 4ஆம் பார்வையா 11ஆம் இடத்தையும், ஒரு லக்னாதிபதிக்கு 5, 9, 11 தொடர்பு இருந்தால் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப லக்னாதிபதி பாவி மறைஞ்சிருக்காரு. சுக்கிரனோட சுபகிரகத்தோட தொடர்பு இருக்காரு. 8ல மறைஞ்சிருக்காரு. 12ஆம் அதிபதியோட வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை இருக்கு. அதனால அது செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த விஷயங்கள் ஜாதகர் தூர இடத்துல இருக்காரு அப்படின்னு பொருள். கரெக்டா? சார். எடுத்த உடனே கேட்டேன், ஜாதகர் தூர இடத்துல இருக்காரு அம்மா அப்படின்ட்டு. ஆமா சார், வெளிநாட்டுல இருக்காரு. ஐயா முடிஞ்சுதா? வெளிநாட்டுல இருக்கார். 7ஆம் பார்வையாக அவர் வந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஓகேங்களா? ரைட். அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை எங்க பார்க்கிறார்? 3ஆம் இடம் பார்க்கிறாருங்க சார். லக்னாதிபதி இடமாற்றம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். கரெக்டா? அந்த 3ஆம் அதிபதி சனி பகவானே வந்து லக்னாதிபதியை பார்க்கிறார் பாருங்க. இடமாற்றத்துக்கான கிரகம் லக்னாதிபதியை பார்க்கிறார். இப்ப எழுதுங்க, கீழே எழுதுங்க. இப்ப கீழே எழுதுங்க. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. லக்னாதிபதி 8ல் 1, 8 போட்டுங்க. லக்னாதிபதி 8ல். லக்னாதிபதியுடன் 7, 12 தொடர்பு. சுக்கிரன். லக்னாதிபதியுடன் எழுதிக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு புரியாது, எழுதிக்குங்க. கை வலிக்க எழுதுவேன். நான் கை வலிக்க எழுதுவேன். அப்படித்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அடுத்த கட்ட எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எது கொடுத்தா எழுதுவேன். எழுதி அதை நான் வந்து பார்த்து பிராக்டிகல் பண்ணுவேன். நாளைக்கு நீங்களே நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா கூட இது வந்து உங்களுக்கு உதவும். எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியணும். சரி.
லக்னாதிபதி 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது. 1-11. லக்னாதிபதி 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறது. 1-11. அந்த ஸ்டார்டிங்ல 1-8 போட்டீங்களா? 1-8 போட்டீங்களா? ரைட். 1-8, 1-11, 1-7, 1-12. லக்னாதிபதி 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒன்னு ரெண்டு 1-2 லக்னாதிபதி 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இடமாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அந்த இடமாற்றம் சொல்லக்கூடிய அந்தனுடைய வீட்டின் அதிபதி சரம் அப்படின்னு எழுதிக்க பிராக்கெட்ல சரம், சரத்தின் அதிபதி, சரராசியினுடைய அதிபதி. அந்த 3ஆம் இடத்தினுடைய சரத்தினுடைய அதிபதி வலிமை குறைந்து மேஷத்தில் சர வீட்டில் அமர்கிறார். வலிமை குறைந்து அமர்கிறார். அதனால 1-3 தொடர்பு. அந்த சனி பகவான அந்த லக்னாதிபதியோட சனி பகவான் தொடர்பு இருக்கார். அவன் 3-4 கூடியவன். ஆல்ரெடி 1-3 தொடர்பு வச்சிட்டோம், எழுதிட்டோம், மறுபடியும் வேண்டாம். அதனால மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4-1-4. மேற்கண்ட ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 6ஆம் அதிபதியினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறது. 6க்குடையவன். மேற்கண்ட ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 6ஆம் அதிபதி என்ற ஆதிபத்தியம் இருக்கிறது அப்படின்னு பொருள். அப்போ 6க்குடையவன் 8ல் போடுங்க. 6-8 சொன்னா என்ன சொன்னேன்? முதல் உத்தியோகம் விரயம், பிஆர்எஸ் குத்துட்டு வந்துடுது. உத்தியோகத்தில் டென்ஷன், லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். 6க்குடையவனோட 7ஆம் அதிபதி இருக்கு. 6-7 கூட்டாளிகளால் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை. 6-7 இதுக்கு ஒரு பலன், அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒரு மாத்திரை போட்டுருங்க. தூக்க மாத்திரை ஒண்ணு போட்டு விட்டுருங்க. காசு அதிகமா கொடுத்தா கொஞ்சம் சொல்லுங்க, டைம் எடுத்துக்கிட்டு. கொஞ்சமா கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி விட்டுருங்க. ஜெயராம் சார் எப்படி? அவ்வளவுதானே, ரொம்ப நேரம் அவ்வளவுதான். காசு கொடுத்தா நம்ம சிம்பிள் ஸ்வீட். 6க்குடையவன் 16ஆம் வீட்டை பார்வை செய்கிறது. 6-11. 6க்குடையவன் 16ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். 6-11. ஆறாம் அதிபதியை 10ஆம் அதிபதி பார்வை செய்கிறார். 6-10. சுவன சார் எப்படி 6-10? எது குத்தாலும் எழுதிப்பீங்களா? சனி பகவான் ஐயா 6-10 சொல்லி இருக்குன்னு எப்படி? அது அதாங்க ஐயா 6 வந்து சனி பகவான் ஐயா 6ஆம் இடத்துல. 6ஆம் அதிபதி யாரு? 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்க ஐயா. அவ்வளவுதான். 10 யாரு? 10 சனி பகவான் ஐயா. எப்படி சார் 10 சனி பகவான் வரும்? என்ன சார் இதுன்னா? என்ன சார் இது? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? காலப்புத்த தத்துவத்துக்கு வேண்டாம் ஐயா. நீங்க எல்லாம் டீ காபி சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அலர்ட் ஆகுங்க. 10 எப்படி தொடர்பு? நீங்க எது கொடுத்தாலும் எழுதுவீங்கன்னு தெரியும். நான் வேணும்னே தான் நான் சொல்றேன். இப்படி சொல்லுங்க, 6-10 எப்படி தொடர்பு? ஐயா 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்க ஐயா. 10ஆம் அதிபதி வந்துங்கய்யா புதன். 10 சூரியன் ஜி. மன்னிக்குங்க ஐயா, சூரியன். சூரியன் சார்.
என்ன ஏன்பா நான் இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் காலையிலேயே கிளாஸ் எடுக்க தெளிவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கிளாஸ் எடுத்தா சொல்ற மாதிரி சொன்னா எப்படி அது? ஏன்பா ஈவினிங்ல 6 மணிக்கு கிளாஸ் எடுத்தா எப்படி அது? 6:10 எப்படி தொடர்பு இருக்கு? இந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன் அடுத்த பதிவுக்கு போவேன். ஐயா சார் 6-2 தானுங்க சார். செவ்வாய் சூரியன் இரண்டாம் இடத்தை பார்க்குது. சூரியன் சூரியன் வந்து சனி நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல. நான் நட்சத்திர சாதகெல்லாம் போல, நான் இன்னும் நட்சத்திர சாதகம் போனேன். 6:10 தொடர்பு இருக்கு. அது எப்படின்னு பாருங்க. என்ன நான் எப்படி உங்களுக்கு நான் ட்ரைன் அப் பண்ணுவேன்? எங்கேயாவது போனாங்கன்னா என்ன வந்து பார்த்து வாட்டி வச்சிடாதீங்க. 6:10 தொடர்பு இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஜி செவ்வாய் சூரியனை தொடுறாரு ஜி. ஐயா அந்த ரூலே போக வேணாம். இப்ப நான் வந்து நாடி முறைக்கு போக தேவையில்ல, சார முறைக்கு போக தேவையில்ல. இப்போ நான் வந்து சார் இதுக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, டக்குன்னு அதுக்கு மட்டும் நாடி முறைக்கு போறீங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜி இன்னொரு இதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வை 3ஆம் வீட்டை பாக்குறாரு, சூரியனும் அந்த வீட்டை பாக்குறாரு. அந்த மாதிரி தொடர்பு இருக்கா? அதுவும் கிடையாது. நான் நேரடி தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். நேரடி தொடர்பு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தொடர்புகள்லாம் நீங்க சொல்றீங்க, அடுத்த விதிமுறைகள்ல இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாம் சொல்றீங்க. நேரடி தொடர்பு இருக்கு. ஏன்னா இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். யாருக்கும் வரல. எங்க சிங்கம் எங்க தெரியலையே, எங்க சிங்கம் எங்க போச்சு தெரியலையே. மோகனப்பிரியா மணியா சொல்லம்மா, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறேன். என் நம்பிக்கை எல்லாம் யாரும் தண்ணி ஊத்தி பயர போட்டு தண்ணி ஊத்தி நான் போட்டு அழிச்சிட்டா எப்படி தாய்? சரி, அந்த காசை நானே எடுத்துக்கிறேன், நானே பதில் சொல்லிக்கிறேன். 10ல ராகும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்பாடே, நான் தோற்று போகவில்லை. ராகு கேதுக்கள் தான் இருக்கக்கூடிய வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக கருதும். அப்போ கேது 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராகு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாக செயல்படும். எவ்வளவு நேரம் நான் போரானேன். நேரடி தொடர்பு தானே. அங்க ராகு பகவான் 10ஆம் அதிபதி, அவ கோச்சு போறா இல்லையா, நான் இந்த வீடு எந்திரா அப்படின்னு கோச்சிக்கு போற கோச்சிக்க மாட்டாரா ஜெயராம் சார்? கோச்சிக்கு போற கோச்சிக்க மாட்டாரா? என்ன சார் நேரடி தொடர்புக்கு சொல்றேன். ஜி அதான் நாங்க எல்லாம் வந்து சூரியன் பின்னாடி சுத்தினோம். அது வந்து ராகு இருந்துச்சு. ராகு பகவான் 10ஆம் வீட்டில் அமருகிறார். அவர் 3ஆம் பார்வையாக எந்த பாத்தி அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாரு. அதை விட்டு போட்டு நான் என்ன சொன்னாலும் எழுதி முன்ன வந்த இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறீங்களோ நானும் அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு கூட சொல்லுவேன். அப்போ ராகு பகவான் 10ஆம் அதிபதி. அப்போ எந்த ஜாதகம் வந்தாலும் 10ஆம் அது எங்க இருக்காரோ அவர் அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார். சொந்த வீடு இல்லை, இருக்க வீடு தன் வீடு ஆக்கிபை பண்ணிடுவார். பேசிக் ஐயா, பேசிக் எல்கேஜி. நான் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் போல, எனக்கே தெரியாது ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம். எனக்கே ஹையர் ஸ்டடிஸே தெரியாது. நாம சொல்றதெல்லாம் எல்கேஜி தான். அப்போ ராகு பகவான் 10ஆம் பார்வையா 10ஆம் இடத்தின் அதிபதி செயல்படும். இப்போ 6-10. எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஒரு தூக்கம் போயிருக்கும். போடுங்க, காலையில இருந்தா இப்படித்தான். சரி, 6ஆம் அதிபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பாக்குற 6-2-6-3 போடுங்க. 6-2-6-3. சனி பகவான் 4ஆம் பார்வையா, சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா 6-4. சுக்கிர பகவான் கூட இருக்கனால 6-12, 6-7, 6-12 இதெல்லாம் போட்டுக்குங்க சார். இத்தனைக்கும் ஒவ்வொருடைய சேர்க்கைக்கும் ஒரு பலன் சொன்னாவே போதும் சார். வரவன் வந்து ஜாலியா இருப்பான் சார். நீங்க தாளாட்டலாம் சார். ஓகேங்களா? உங்களை தேடி வருவாங்க சார். நீங்க எங்க போனாலும் புகழ வரும் சார். பெருசா எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. இதுக்கு மட்டும் இந்த பாருங்க 1-8 ஜாதக தூர இடத்துல இருப்பாரு அப்படின்னு வாங்க சார். அவர் 12 இருப்பாரு, கன்ஃபார்மா வெளியூர் போயிடுவாரு. உள்ளூர்ல இருந்தா சிறப்பு இல்லை. ஓகேங்களா? அப்ப அதை சொல்லும் பொழுது 4-5 ஸ்ட்ராங்கா இருக்கான் பார்க்கணும். 4-5 ஸ்ட்ராங்கா இருக்கா பார்க்கணும். இதை சொல்லும் பொழுது 4ஆம் இடம் பிறந்த இடம், 5ஆம் இடம் பூர்வீகம், அது ஸ்ட்ராங்கா இருக்கா பார்க்கணும். அப்ப 4ஆம் இடம் எப்படி இருக்கு? கேது இருக்கிறாரு.
4ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கேது இருப்பதும் 4ஆம் இடத்தின் அதிபதி நீச்சமாக இருப்பதும் 4ஆம் அதிபதியை வந்து பாத்தீங்கன்னா அங்க கேது பவன் பார்ப்பதும் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆய் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கா? ஜாதக மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கா இல்லையா? சரி, அதுக்கு அடுத்து 5ஆம் அதிபதி ஆட்சி பலமா இருக்கு, பூர்வீகம் ஆட்சி பலமா இருக்கு. கரெக்டா? பூர்வீகமா இருக்கு. சரி, அப்போ லக்னாதிபதி இப்படி இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 5, 9 எப்படி இருக்கு பாருங்க. 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று 9ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆட்சி பலம் பெற்று பார்க்கிறார். மன்னா ஆட்சி பலம் பாருங்க எப்படிப்பட்டு பெற்று ஆட்சி பலம் பெற்று பார்க்கிறார். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 2, 5 கூடிய தனக்காரகனான 2, 5 கூடிய நல்லா கேட்டுக்கணும். 2, 5 கூடியவன் 9ஆம் இடத்தை பார்க்கிறான். 2, 5 கூடியவன் 11ஆம் வீட்டை பார்க்கிறான். 2, 5 கூடியவன் லக்னத்தை பார்க்கிறான். நல்ல ஆதிபத்தியங்களை தொட்டு பார்க்கிறான். பாருங்க எவ்வளவு இழந்தாலும் ஒரு லிப்ட் தூக்கி வர்றதுக்கு எப்படி ஜாக் இருந்துச்சு பாத்தீங்களா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. ஓகேங்களா? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நான் போயிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்காரு, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருப்ப, இருக்கும் வரை எனக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டோ போற கிடைச்சிச்சு. நான் டம்மி தான், நான் சேரக்கூடிய ஆளு வந்து பவரு. ஏதாவது ஒரு கிரகம் காப்பாத்தி விட்டுருமாப்பா. ஓகேங்களா? 5ஆம் அதிபதி வலு. சரி, இங்க 9ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அவர் எப்படி இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. லக்னத்துல இருந்தா ஆட்சி பலம் பெற்றிருக்காரா? நீச்சம். இப்படி சொல்லுவாங்க. நீச்சமா இருக்காரு. விருச்சிக லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரு, பாக்கியாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரு, தந்தையினுடைய ஸ்தானம் நீச்சம் பெற்றிருக்கு. தாயும் தந்தையும் வலிமை குறைஞ்சிருக்கு ஐயா. என்னையா சொல்ல? தாயும் தந்தையும் வலிமை குறைஞ்சி இருக்கு. சரி, அப்போ இந்தனுடைய வீடுகள்ல 9ஆம் அதிபதி இவர் நீச்சமா இருக்கார். அந்த 9ஆம் வீட்டுல யாரு இருக்கா? 10ஆம் அதிபதி சூரியன். தர்ம கர்மாதிபதி யோகம் போடுங்க. 5ஆம் அதிபதி இங்க போடுங்க. 5ஆம் அதிபதி 2, 5 கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று 2, 5 கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் லக்னத்தையும் பார்வையிடு இட்டு ஜாதகரை ஒரு அந்தஸ்தான நிலைக்கு தூக்கி நிறுத்துகிறது. என்ன வந்தாலும் அடி தூள் மைனஸ் எல்லாம் சொல்லி போட்டோம். நேத்து நான் அப்படிதான் சொன்னமா லட்சுமி அம்மா, மைனஸ் எல்லாம் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா டல் ஆயிட்டாங்க. ஆமா சார் ஆமாண்ணா. அதுக்கப்புறம் வந்து அவரை தூக்கி நிப்பாட்டின பாரு. ஓகேவா? அந்த அம்மா எழுந்து ஓடி போதும் சார் அப்படின்னு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு போயிட்டு கலப்புறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கு தாயி, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா உங்க குழந்தைங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் புட்டம் பாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி போயிட்டாங்க மட்டும் கேட்டு பாருங்க. அந்த ஸ்பீச் எப்படிமா இருந்தது? தெம்பா இருந்ததா? தெம்பா இருந்தது சார். எந்த டாக்டரும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெம்பூட்ட முடியாது. ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லியாச்சு. இதுதான் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு உனக்கு. நீங்க யாரோ நான் யாரோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுடைய கணவருக்கு இந்தந்த காலகட்டத்தில் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிதான் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசாபதி இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த தசை இருக்கு நல்லா இருக்காது, எப்ப நல்லா இருக்கு ஏது நல்லா சொல்லி போட்டு இந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியாச்சு. சரி, அப்போ பாக்கியாதிபதி இப்படி இருக்காரு. லக்னாதிபதி 11, லக்னாதிபதிக்கு 11, லக்னத்திற்கு 5, 9 தொடர்பு போடுங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்திற்கும் லக்னத்திற்கு 5, 9 தொடர்பு இருக்கு.
ஜாதகர் கௌரவமானவர் அந்தஸ்தானவர் அப்படின்னு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கௌரவமானவர் அந்தஸ்தானவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடியவர். லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு தொடர்பு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தனையும் வெற்றி கொள்வார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, விடுங்க அப்படின்னு அர்த்தம். வம்பு உண்டு, வழக்கு உண்டு, சர்ஜரி உண்டு, நோய் உண்டு, அதெல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ பலனுக்கு வருவோம். ஐயா இப்ப ஜாதகத்தை முதல்ல பார்த்தோம் பாருங்க. என்கிட்ட ஜாதகம் இல்ல, இது பாருங்க நான் அப்படியேதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த கிரகங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. என்கிட்ட இங்க செல்லுகடா கிடையாது. நான் இப்படி பார்த்தா சொல்றதுக்கு, ஓகேங்களா? நான் அப்படியே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். லக்னாதிபதி 1-8 தொடர்பு குடும்பத்தை விட்டு பிரிவார். அங்க ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க, அங்க போட்டீங்க 1-8 போட்டீங்களா, முதல்ல இருந்து வாங்க. லக்னாதிபதி 1-8 குடும்பத்தை விட்டு பிரிவார். ஒன்னு 12 தூர இடத்தில் ஜாதகர் அமர செய்யும். ஒன்னு 12 தூர இடத்தில் அமரச் செய்யும். ஒன்னு 3 ஜாதகர் இடம் மாறி முன்னேறுவார். 1-3 ஜாதகர் இடம் மாறி சில சங்கடங்களை சந்தித்து வெற்றி பெறுவார். அப்படி போடுங்க. ஏன்னா 1-3-8-11 இடம் மாறி சில பிரச்சனைகளை சந்தித்து, தடை தாமதங்களை சந்தித்து முன்னேறுவார். மூணு 6 போடுங்க. 3ஆம் அதிபதி 6இல் வேலைக்காக இடம் மாறுதல். 3-6 வேலைக்காக இடமாற்றம். 3-6 வேலைக்காக இடமாற்றம். 3ன்றது இடமாற்றம், 6ன்றது வேலை. ஓகேங்களா? அந்த வேலையில அடிக்கடி இடமாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஜாப்ல அடிக்கடி டிரான்ஸ்பர். நான் வேலையை மாத்தலாமா. இப்ப அதனுடைய ராகு பகவான் அதனுடைய சனியை வந்து டச் பண்றதுனால அந்த கேள்வி கேட்டாங்களாமா நிச்சயமா அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, வேலை மாத்தன்றாங்க சார்ன்ட்டு சொன்னாங்க சார். ஏன் அதனுடைய அதுதான் அதனுடைய ஜாதக சிந்தனையில ஓடிட்டு இருக்கும். 4-6 தாயார் உடல்நிலை பாதிப்பு, ஜாதகருக்கு ஆரோக்கிய பாதிப்பு, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு, உயர்கல்வியில் ஒரு தடை, படிக்கும் போதே வேலை, இத்தனையும் போட்டுக்கலாம். அங்கங்க மானே தேனே போட்டுங்க. ஜெயராம் சார் கரெக்டா? கரெக்ட் ஜெய். கேக்குதா? 4-6க்கு 2 பாயிண்ட். அப்ப 6ன்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டனால அப்படியே 6 கண்டினியூ பண்ணீங்க. டச் பண்ணிட்டீங்க இல்லையா? 6 போயிட்டீங்க. 6ஆம் அதிபதி 8இல் 6-8 முதல் வேலை விரயம், முதல் வேலை பிரச்சனை அல்லது வேலையில் டென்ஷன், அப்படின்னு போட்டுங்க.
ஆறாம் அதிபதி 2ல், ஆறாம் அதிபதி 2ல் பேச்சால் பிரச்சனை. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் போனா ஒருத்தர் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். கண்டினியூவா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். 6-2 பேச்சால் பிரச்சனை. பொருளாதார விரயம். ஏன்னா 12ஆம் அதிபதி 2-12 பொருளாதார விரயம், தூர இடத்து வருமானம், வெளிநாட்டு வருமானம். 2-12 ஒன்னொன்னா நான் உங்களுக்கு நடத்துறேன். இன்னும் நான் உங்களுக்கு 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் நடத்தல. இருந்தாலும் ஜாதகத்தை வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். அது எவ்வளவு பிடிச்சுமோ பிடிச்சுங்க. மேற்கண்ட ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 10ல், 8 10ல், 8-10 8ஆம் அதிபதி 10ல். புத்திர தோஷம். மேற்கண்ட ஜாதகத்தில் 5-10 50 வயதுக்கு மேல் புகழான ஜாதகம். 5-10 எது ஐயா? 5ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரியனை பார்க்குது. 5-10 50 வயதுக்கு மேல் புகழான ஜாதகம். மேற்கண்ட ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி நீச்சம் பெறுவதும், தந்தை ஸ்தானமான 9ஆம் அதிபதி நீச்சம் பெறுவதும் போடுங்க. 4 கூடியவன் நீச்சமும் 9ஆம் அதிபதி நீச்சமும், அந்த 4ம் 9ம் 6-8 இருப்பதும், 4 அந்த 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6-8 இருப்பது தாய் தந்தை ஒற்றுமை குறைவு. தாய் தந்தை ஒற்றுமை குறைவு. மேற்கண்ட ஜாதகத்தில் பாவக ரீதியாக சனி பகவான் நீச்சம் பெறுவதும், 4ஆம் அதிபதியான சனி பகவான் நீச்சம் பெறுவதும், காரக ரீதியாக சந்திர பகவான் நீச்சம் பெறுவதும் தாயாருக்கு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு, தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு. இது ஜாதகருக்கும் பொருந்தும். மேற்கண்ட ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி 8ல் மறைவதும், 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதும் தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு. தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு. வழக்கு, விபத்து, சர்ஜரி ஏதாவது ஒண்ணு. 12ஆம் இடம் அதிபதி பாதிக்கப்படுது. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார். ஏங்க இத்தனையும் கேட்டாச்சு, இத்தனையும் நான் கேட்டிருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஏதாவது இல்லைன்னு மறுத்தாங்களா தாயி? இல்லைங்க சார். நான் எப்படி கேட்டேன்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒவ்வொருடைய பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரக தொடர்போட உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டே கேட்டிருந்தேன். அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் மறுத்துட்டாங்கன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க.
இல்லைங்க சார், எந்த பாயிண்ட்டும் மறுக்கல சார். அவங்க சொன்னதுக்கு எல்லாமே ஆமாம் தான் சொன்னாங்க சார். இவ்வளவுதான். இது சில விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தா அடுத்து வந்து தசாபதி வரப்போகுது. இப்போ இதை வச்சுட்டு அது வந்து எந்தெந்த என்ன இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்க போறோம். 27 வயது ஆகுதால் ஜாதகத்துக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பார்வை செலுத்தும் பொழுது 7ஆம் அதிபதி 8இல் போடுங்க. 7 குடிவன் 8இல் திருமணத்தில் தடை தாமதம். 7 குடிவன் 8இல் திருமணத்தில் தடை தாமதம். மேற்கண்ட ஜாதகத்தில் மந்தக்காரகனான சனி பகவான் 7ஆம் அதிபதி தொடர்பு கொள்வதால் தாமத திருமணம். செவ்வாய் சனி, செவ்வாய் சுக்கிரனை, சனி பகவான் மந்தக்காரகன், இங்க கடத்தக்காரகனான சுக்கிரனும் செவ்வாயும் பார்வை செய்கிறது. நீச்ச சனி. சனி பகவான் நீச்சமெனில், சந்திர பகவான் நீச்சமெனில் ஏற்கனவே உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கேன். அது என்னன்னு பாத்துங்க. சனி பகவான் நீச்சமெனில் கர்மம், முறையான கர்மம் செய்வதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க? வெளிநாட்டுல இருக்கான், கூப்பிட்ட வரமான்றான், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கர்மம் செய்வானான்னு சொல்லிட்ட மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா கேட்டாங்க. கேட்டாங்களா? ஆமாங்க சார், கேட்டாங்க சார். சனி வருவாங்களா பகவான் திருப்பி அப்படின்னு கேட்டாங்க. சனி பகவான் நீச்சம்னா ஒண்ணும் செய்ய முடியாது, கம்முன்னு விட்டேன். நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லாமா? எல்லாம் வருவார் தாயி, நல்லா வருவாரு, உங்களுக்கு செய்வார், உங்களை பாத்துப்பாருன்னு சொல்லி அங்க வந்து ஆஹா உங்களுக்கு வரமாட்டாரு, உங்களுக்கு கொல்லி போட மாட்டான்னு சொல்லக்கூடாது. வருவாரு. ஒரே பையன் வேற சொன்னாங்க. ஒரே பையன் வேற சொன்னாங்க சார். இங்கே இங்கே 8ஆம் அதிபதி ராகு பகவானுடன் சேர்ந்திருப்பதும், 8ஆம் அதிபதி ராகு பகவானுடன் சேர்ந்திருப்பதும், 8ஆம் இடத்தில் 6 கூடிய செவ்வாய் இருப்பதும், 12 கூடிய சுக்கிரன் இருப்பதும், 8ஆம் இடத்தில் சனி பகவான் பார்வை செய்வதும், 8ஆம் இடத்தோட வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருப்பதும், 8ஆம் இடத்தில் ராகு பகவான் தொடர்பு கொள்வதும் தாயாருக்கு புத்திர தோஷம். எவ்வளவு பாயிண்ட் நிக்குது பாருங்க. தாயாருக்கு புத்திர தோஷம். தாயாரை லக்னமாக போட்டுக்கொண்டால் 8ஆம் அதிபதி புதன் லக்னத்தை, தாயார் லக்னத்தை பார்வை செய்வதால் 1-8 தொடர்பு. தாயாருக்கு புத்திர தோஷம். தாயார் லக்னத்தில் ராகு கேது. சார் 4ஆம் இடத்தில் ராகு கேது வருவதால் இருதார தோஷம் அப்படிங்கிறது
அது இது லேட் மேரேஜ்னா அது பழிக்காதுங்களா சார்? எப்படி? இதான் நம்ம இப்போ நம்ம அதுதான் வரோம். ஓகே. ஜாதகருக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4-12, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4-12, 4ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் தொடர்பும் 12ஆம் அதிபதி 8இல் மறைவதும் 4-12 பாதிக்கப்படுவதால் தாமத திருமணம். சுகம் சீக்கிரம் கிடைக்கல, அவ்வளவுதான். ப்ரோக்ராம் அப்படிதான் செட் பண்ணியிருக்கான். நீங்க எப்படி கூட்டி கழிச்சாலும் அப்படிதான் ப்ரோக்ராம் செட்டிங். 4-12, 4 என்பது சுகம், 12 என்பது கட்டின் சுகம். அது இரண்டுமே பாதிக்குது. 12ஆம் அதிபதி 8இல் மறைவு. அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வதும் 12ஆம் அதிபதி அங்கு 8இல் மறைவதும் அவன் கூட 6 கூடியவன். சரி, இதெல்லாம் ஜாதகத்துல இப்படி இருக்கு பார்த்தோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி தசாபுத்தி பார்க்கணுமா பார்க்க கூடாதா? இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ எப்ப திருமணம்? எல்லாம் ரைட்டியா, எல்லாம் ஓகே, எப்ப திருமணம் அந்த கேள்வி வருமா வராதா தாயாருக்கு? இத சொல்லியா அப்படின்னு கேட்போம். கேக்குமா கேட்காது? அகிலாமா கேக்குமா? ஆமாங்க ஐயா. ஃபாரின்லயே மேரேஜ் பண்ணிட்டாரு அஜய் அவரு. சுகஸ்தானமே பாதிக்குதுப்பா, அவருக்கு சுகமே பாதிக்குது. கீழே எழுதிங்க, கீழே எழுதிங்க. இது ஆண் ஜாதகம் என்பதால் ஆணுக்கு தகுதியான வீரியத்தை சோதிக்கும் பொழுது 3, 7, 11 பாதிப்பு. காம திரிகோணம் பாதிப்பு. 3ஆம் அதிபதி நீச்சம் பெறுவதும் 7ஆம் அதிபதி 8இல் மறைவதும் 11ஆம் அதிபதி ராகுவோடு தொடர்பு ஏற்கனவே சுகம் பாதிப்பு, வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இங்க பாதிப்பு. அங்க கீழே பிராக்கெட் போட்டு எழுதிங்க. செவ்வாய் சூரிய பகவானை தொடுகிறது. செவ்வாய் குரு பகவானை தொட்டு சூரிய பகவானை தொடுகிறது. அந்த சூரிய பகவானுடைய வெப்பத்தை தணிப்பதற்கு குரு பகவானுடைய பார்வை படுகிறது. இங்க சூரிய பகவான் புனிதப்படுத்தப்படுகிறார் குரு பகவான் பார்வையில. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அதனால் வீரியம் தொடர்பான பிரச்சனையில் பாதிப்பிலிருந்து மீளுகிறார். பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு அங்க பாதிப்பும் இருக்கு. அந்த பாதிப்பு மீளுவதற்கான அங்கனுடைய சூழல். ஏழாம் அதிபதி சுக்கிரன் குருனுடைய சாரம் 24, 23 டிகிரி அங்க குரு சாரம்.
ரைட்டா? 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குருனுடைய சாரம் பெறுகிறார். 5-7 தொடர்பு. ஏற்கனவே சுக்கிரன் சூரியன், சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு. 7ஆம் அதிபதி 8இல் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்திற்கு, குடும்ப பார்வைக்கு, கண்ணுகளுக்கு தெரிந்த, அறிமுகமான, ஜாதகருக்கு தெரிந்த, மனம் விரும்பிய திருமணம் உண்டு. அது தாமத திருமணம். அந்த 7ஆம் அதிபதியை சனி பகவான் பார்வை செய்வதால் திருமணத்தில் ஒரு மர்மம் உண்டு. அந்த திருமணத்தில் ஒரு பெற்றோர்கள் ஆசீர்வாதம் குறைவு. காதல் திருமணம் உண்டு. சரி, இப்போ கதைக்கு வாங்க. போதும், அது இன்னொன்னு அதை போயிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் போகும். இப்போ சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி போட்டு வாங்க. சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி. இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டா இருக்கா? சுவாரஸ்யமா இருக்கா? எஸ் சார். அப்படியே சொல்லிட்டு போலான்னு உங்களுக்கு தோணுதா சார்? நான் டைரக்டா லைவா அதனுடைய இப்போ பெண்கள் ஜாதகம்னா அங்கெல்லாம் சென்சார் கட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லதுமா சொல்லிட்டு ஓகேங்களா? நேத்து ரொம்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஜோதிடரா வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பேர் பேஸ் பண்ணுவீங்க. அப்பப்பா இருக்கும். ஒருத்தர் நேத்து நானும் என் மனைவி 2 பேர் முகத்தை பார்த்துக்கிட்டோம். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்முடைய ஜோதிடத்தை மனசை கைட்டி அந்த பக்கம் தூர வச்சுட்டு அவளை திருத்தக்கூடிய வேலைகளை செய்யணும். மனசாட்சி கைட்டி வச்சுட்டு நேத்து ஒரு பெண்மணி எப்படியே கேக்குறாங்க, சாந்தியம்மா எப்படி மனசாட்சி கைட்டி வச்சுட்டு கேக்குது. ஐயோ, இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா மிட் நைட் மசாலாவா ஓடும். ஒரே கள்ளக்காதல் படமா ஓடும். ஒரே கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இந்த காதுங்க பொத்திக்கிட்டு கப் சப்புன்னு உட்காரணும். ஒரு ஜாதகத்தை அத்தனையும் உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன கேட்கணும் அது மட்டும்தான் கேட்கணும். இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. எத்தனையும் இருக்கும். மனசு கைட்டி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கணும். அதுக்கு ஒரு பொண்ணு கேக்குறா, என் பேரு யோகலட்சுமி, பேரு யோகலட்சுமி. ஆமா யோகலட்சுமி. சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒருத்தரை விரும்புறேன். அவருக்கு ஒரு பெண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுறேன், நானு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டைவர்ஸே பண்ண மாட்டாரு அவரு. அவர் டைவர்ஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, என் கூட வாழ்வாரா? எனக்கு டைவர்ஸ் போன மாசம் தான் எனக்கு டைவர்ஸ் ஆச்சு. என் கூட அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆளுடைய ஜாதகம் கொடுக்குது, அவருடைய மனைவி ஜாதகம் கொடுக்குது. இந்தனுடைய ஜாதகம் என் கூட வாழ்வாரான்னு சொல்லிட்டு கேக்குது. இந்தனுடைய பெண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரச்சனை வருமா, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுமா கேக்குது. இவரு எனக்கு செட் ஆகுமா கேக்குது. அவன் குழந்தை ஜாதகம் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ஜாதகத்துல கூட பாத்தீங்கன்னா தாய் தந்தை பிரியக்கூடிய யோகம் இருக்கான்னு கேக்குது. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா கம்முன்னு கேள்வியை மட்டும்தான் கேள்வி. அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு அந்த கிரக நிலைகளை பார்த்து எங்க வீட்டுக்கார அம்மா மாத்தி சொல்லுங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அவங்களை பிரிச்சு விட்டாச்சு. நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த மாசம் ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து உடுக்கடிச்சு அமுச்சு விட்டாச்சு. அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஜெயிலுக்கு போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஓகேங்களா? அது போட்டு அது பார்த்து உங்களுக்கு அனுபவம் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும் பொழுது உங்ககிட்ட அத்தனை கேள்வியும் கேட்பாங்க. உங்களை பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்துல வச்சு ஒரு தெய்வத்துக்கிட்ட சொல்ற மாதிரி அத்தனையும் கேட்பாங்க.
ஒரு டாக்டர் கிட்ட போனா என்னத்தை மறைக்க மாட்டாங்களோ அத்தனையும் கேட்பாங்க, நீங்களுமே கேட்பீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அது நாம யாருக்கிட்ட கேட்கணுமோ அது மட்டும் கேட்டு அதை மட்டும் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடணும். ரைட் 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 ரைட்டுப்பா ரைட் ஓகேப்பா கம்பீரம் போ அப்படின்னு போயிடணும். ஓகேங்களா? ரைட். இப்ப தசா புத்தி வந்துடும். ஐயா இதெல்லாம் இருக்கு, என் பையனுக்கு எப்ப திருமணம், இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ கோச்சார ராகு இதனுடைய சனி பகவானை சுட்டி காட்டுது, செவ்வாய் சுக்கிரனை சுட்டி காட்டுது, இங்க ராகு கேதுக்கள் மீது பயணம் செய்யுது, புதன் மீது பயணம் செய்யுது. கரெக்டா? அப்ப குரு சுக்கிரனும் செவ்வாயும் லக்னத்தை 8ல இருக்காங்களா? இப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயணம் செய்யும்? கடகம், சிம்மம், கன்னி இப்படிதானே வரும். ஆமாங்க சார். சரி, 27 வயசு ஆகுது. சரி அப்படின்னு பார்த்தாச்சு. இதனுடைய சுக்கிரனுக்கு இப்போ செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய்க்கு 6 கூடியவன் யாரையா? செவ்வாய்க்கு 6 கூடியவன் செவ்வாய். அவன் லக்னத்தை எங்க இருக்கான்? வேலையில நல்லா இருக்குமா? ஏற்கனவே 6 கூடியவன் 8ல, ஏற்கனவே இடமாற்றம் சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி 6ல. இப்போ செவ்வாய்க்கு வந்து 6 கூடியவன் லக்னத்துக்கு 8ல, வேலைக்கு நல்லா இருக்குமா? இப்போ சுக்கிரதசை செவ்வாய் புத்தி. செவ்வாய்க்கு 6 கூடியவன் வயசு 28 27, வேலையில பிரச்சனை. சரி, அந்த செவ்வாய்க்கு 5 கூடியவன் யாரு? மேலதிகாரி சொல்லக்கூடிய 5 கூடியவன் யாரு? சுக்கிரன் சார். சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்கா லக்னத்திற்கு? மேலதிகாரியால் பிரச்சனை, ஆள் மனம் சம்பந்தப்பட்ட மனசே குழப்பம். ஏற்கனவே 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இப்ப 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சுப்பீரியர் பிரச்சனை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கரெக்டா? சரி, அப்போ உங்களுடைய குழந்தைக்கு வேலையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரன் வந்து இன்னொரு ஆதிபத்தியம் பெற்று இருக்கான். யாரு? இந்த தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு இந்த சுக்கிரன் இன்னொரு ஆதிபத்தியம். இவரு இங்கிருந்து பார்த்து 12ஆம் அதிபதி. அவ 12 அப்படின்றது வெளிநாடு. கரெக்டா? அந்த வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வர முடியாது. இப்போ தடை தாமதம் பண்ணுது. லக்னத்துக்கு 8ல அங்க பிரச்சனை. ஏமா நீங்க குழந்தை வந்து இங்க அங்க வெளிநாட்டுல இருந்து வரலையா? தடை. சரி, அப்போ இப்ப திருமணத்திற்கு அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்த அறிமுகமான இதெல்லாம் வந்து காதல் திருமணம் எல்லாம் உண்டு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப செவ்வாய்க்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரனுக்கு தசாநாதனுக்கு 7 கூடியவன் யாரு? குரு சார். செவ்வாய்க்கு குரு. செவ்வாய்க்கு குரு. குரு எங்க இருக்காரு? குரு 5ல இருக்காரு. 5ல இருக்காரு. எங்க இருக்காரு? 5ல இருக்காரு. அப்ப லக்னம் எத்தனை புள்ளி, எத்தனை டிகிரி? 7 டிகிரி. 7. குரு 7.46. குரு எத்தனை டிகிரி? குரு 3 டிகிரி. அப்ப பாவ ரீதியா 5ல இருப்பாரா 4ல இருப்பாரா? 4 இருக்காங்க. 4ஆம் இடத்துல இருப்பார். அப்படி பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கணும். அப்போ 7 கூடியவன் 4ல இருக்கா 5ல இருக்கா? பாவக ரீதியாக 4ஆம் இடத்தையும் ராசி காட்டுறது 5ல இருக்கும். பிரச்சனை கிடையாது. கரெக்டா? சரி, இதனுடைய செவ்வாய் புத்தி இப்போ திருமணத்துக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கு, 2 திருமண யோகங்கள் இருக்கு. 7ஆம் அதிபதி வந்து 8ல போய் மறைகிறான். 7ஆம் அதிபதி 8ல போய் மறைகிறான். 2 திருமண யோகங்கள் இருக்கு. இவருக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கு இவனுக்கு ஏற்கனவே. இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுது. இதெல்லாம் இவருக்கு சுட்டி காட்டுது. அப்போ அடுத்து வரக்கூடிய புத்தி என்னவா வரும்? இப்ப செவ்வாய் புத்தி போகுது, அடுத்து என்ன புத்தி வரும்? ராகு புத்தி. சூரியன் சார்.
ஐயா என்னங்க ஐயா, ராகுக்கு 7 கூடியவன் யாரு? என்னங்க ஐயா? சனி சார். கேது இருக்கா சார்? சனி பகவான் சார். சனி பகவான். சனி பகவான். இப்படி வரணும். இத பாருங்க, இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜுக்கு இப்படி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா, ராகுக்கு 7 கூடியவன் சனி பகவான் லக்னத்துக்கு 6ல இருக்கான். அப்போ ஒரு திருமணத்தை பண்றீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு 5 ஆண்டுகளாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடியது. இவன் திருமணம் பண்ண உடனே பிரச்சனைக்குரிய அந்த சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னனால இப்ப நல்லா இருந்தா கூட இப்ப வேண்டாம் சொல்லணும். இப்ப புரியுதுங்களா? இப்ப நல்லா இருக்கு ஏன் சார் நீங்கன்னா அடுத்து வரக்கூடிய புத்தி சரியில்லை, வேண்டாம் நிப்பாட்டு. நீங்க யாரு? ஒருத்தர் வழி காட்டக்கூடியவர்கள். இப்ப வேண்டாம் நிப்பாட்டு. இப்ப நீங்க வந்து திருமணம் பண்ணீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி 8ல இருக்க 4ல சுகஸ்தானத்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க திருமணம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனை டைவர்ஸ் உண்டாகும். அம்மா புரியுதா புரியலையா? புரியுது சார். புரியுதுங்க. அதுக்காக சொன்னேன். எதுக்காக சொன்னா அதுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? புரியுதுங்க அப்ப இப்ப திருமணம் வேண்டாம், எப்பொழுது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தசா புத்தியின் அடிப்படையில் பார்த்துட்டு வரலாம். பொதுவாக தாராபலன் அடிப்படையில் சுக்கிர புத்தி சரியில்லை, சுக்கிர தசை சரியில்லை, இந்த சுக்கிர தசை பிரச்சனை சந்திக்கணும் சொல்லிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி ஒன்னா இருந்தா ரொம்ப பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கும். 2 பேர் பிரச்சனை வந்துட்டு இருக்கும், ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருக்கு முறுக்கும் போவோம். 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேது, அவங்க மனம் விரும்பியா திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனா மன வாழ்வுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பற்றற்ற நிலையில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஜாதகத்துல மிஞ்சி போனா நேத்தே சொன்னேன் 10 நிமிஷம் முடிச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு கிளாஸ்ல 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு இருக்க, படத்தை ஓட்டுறேன். இன்னும் முடியல ஜி. முடியலையா? போலாமா? இன்னும் போவோமா? வண்டி ஓடிட்டு இருக்கேன். அப்ப இதனுடைய சுக்கிர திசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு. அப்ப சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி போகுது. சுக்கிர திசையில வந்து பார்த்து அடுத்து வரக்கூடிய ராகு புத்தி, அடுத்து குரு புத்தி, அடுத்து வந்து பார்த்து பெரிய பெரிய புத்திகளா வருது. சுக்கிரனே 20 வருடங்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சுக்கிர திசை நீண்ட அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஜாதகருக்கு சுக்கிர திசை மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்க போகிறது. அதற்கு பிறகுதான் சூரிய தசை வரப்போகுது. அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க போகுது. கரெக்டா? அதுக்குள்ள அவருக்கு வயசு அதிகமாயிடுச்சு. 2040 தான் அதிகமாயிடுமே. ஐயா திருமணம் நடந்து பாருங்க சார். நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு? சிம்பிளா என்ன சொல்லிட்டேன்? 5 குடையவன் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறான். 5 குடையவன் 10 குடையவனை வந்து பார்வை செய்கிறான். அப்ப 5-10 தொடர்பு வந்து 50 வயதுக்கு மேல் புகழான ஜாதகம் அப்படின்னு சொன்னா முன்னாடி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது அனுபவிக்கணும். ஓகேங்களா? அதையும் சொல்லியாச்சு. இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், அந்த சிறுநீரகம் சார்ந்த தொடர்புகள் இதெல்லாம் வரும். ஒரு ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொன்னா இவரு ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது லக்னம் உபய லக்னத்துல இருக்காரு, போயிட்டு வருவாருன்னு சொல்லிட்டேன். உபய லக்னம் இருக்காரு, போயிட்டு வருவாரு, பாத்துப்பாரு, கொஞ்சம் கம்முன்னு விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்ப ஜாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எப்ப தீரும்? செவ்வாய் புத்தியில 6 கூடியவன் 8ல தான். ஜாப் அப்படியே போனா செவ்வாய் புத்திக்கு அடுத்து என்ன புத்தி வரும்? ராகு புத்தி தீரும் சார். 6 கூடியவன் யாரு? குரு பகவான் சார். அப்போ ராகு புத்தி வந்து 2027 மார்ச் மாசத்துக்கு மேற்பட்டு வரப்போகுது. நேற்று பார்த்து சொன்னேன். கரெக்டாமா? அப்ப ராகு புத்தியில வேலை பிரச்சனை தீருமா? 2027 மார்ச் மாசத்துக்கு மேற்பட்டு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீருமா தீராதா? அதுவரை பொறுமையாக வாயை மூடி இருக்கணும்னு சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்? வாயை மூடிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னு சொன்னா தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6 கூடியவன் அவனே இருக்கனால அவன் கூட அங்கேயே இருக்கான்றனால தசையோ புத்தியோ பிரச்சனை பண்ணாது. ஜாதகருக்கு தான் அந்த 6 8 இருக்கனால ஜாதகருடைய செயல்பாடுகளே பிரச்சனை ஆயிடும். அதனுடைய புத்திநாதனுக்கு வந்து 9 கூடியவன் யார் ஐயா?
சனி பகவான் சார். அவர் எங்க இருக்கார்? லக்னத்துக்கு எங்க இருக்கார்? ஆறுல இருக்கார் சார். சனி பகவான் சார் 6ல இருக்காருங்க சார். 6ல இருக்காரு. என்னமா கேட்டேன்? தந்தைக்கு வந்து பார்த்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டனா? ஆமாங்க சார். தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ், தந்தை வந்து பார்த்து பிரச்சனை இல்லை, அவரே வந்து ஆமாங்க சார் அவருக்கே உடம்பு சரியில்லை, அவர் நான் ஒரு பக்கம், என் குழந்தை ஒரு பக்கம், என்னோட குடும்பம் ஒரு பக்கம் தத்தளிக்குது. சொல்லிச்சா? 3 பேரும் பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க சார். புத்திநாதனுக்கு தந்தைக்காரக லக்னத்துக்கு 6ல. ஒரு ஜாதகத்தை எடுத்தா அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஜாதகர் வந்து கேட்டது வந்து தாய்க்கு ஏற்றாற் போல எங்க நெளிவு சுழிவோட நம்ம வந்து பலன் சொல்லணும், அந்த பலன் சொல்லிட்டு வந்து நம்ம எங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. கரெக்டா? ரைட். 6:33 ஆகுது. சந்தேகம் இருந்தால் கேள்வியை தொடுக்கலாம். 0 அவர். எப்படி கிளாஸ் இருந்தது? நல்லா இருந்ததா இல்லையா? ரொம்ப சிறப்பா இருந்தது. அருமையா இருந்தது ஐயா. வீடியோ குரு ஒரு சின்ன தாக்கம் அதிகமா இருக்குமா? குருவும் சுக்கிரனும் ஒரே நட்சத்திரம், குரு நட்சத்திரத்திலே இருக்கிறதால சுக்கிரனுக்கு அது ஒத்து போவாதுல்ல? ஐயா ஏற்கனவே சொல்லியாச்சு. தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒரு குறைபாடு, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை, புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை. நீங்க எந்த ரூட்ல எடுத்தாலும் ஓகேங்களா, நீங்க சென்னைக்கு ட்ரெயின்ல ஏறி வந்தாலும், பிளைட்ல ஏறி வந்தாலும், பஸ் ஏறி போனாலும், எப்படி பார்த்தாலும் வரும். இந்த ஆங்கிள் பார்த்தாலும் வரும், அந்த ஆங்கிள் பார்த்தாலும் வரும். அதுதான் நான் சொல்லி இருக்கிறேனே. எப்படி பார்த்தாலும் ஓகேங்களா, கண்ணாடி கைத்து பார்த்தாலும் அதுதான் தெரியும், கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தாலும்